வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது என்ன கொடின்னு தெரியுதா? வெள்ளரிக்காய் கொடி. நாங்கள் ஸ்ரீலங்காவில் கெக்கிரின்னு சொல்லுவோம். சிங்களாளுங்க எல்லாருமே யூஸ்வலாக கெக்கிரின்னு தான் சொல்கிறது. வெள்ளரிக்காய்ன்னு சொல்கிறது இல்லை. வெள்ளரிக்காய் காய் 2 காய் பிடுங்கிட்டோம். இப்போ மறுக்கும் நிறைய பூ இருக்குது. இப்போ ஒரு காய் ஒன்று வந்திருக்கு. பெரிய காய் ஒன்று தான் வந்திருக்கு. இன்னொரு காய் வந்துக்கிட்டு இருக்குது. இதை பற்றி என்ன சொல்லுவேன்னா, இந்த காய் ரொம்ப நல்ல யூரின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மேலே வெட்டி இப்படி பாலை தேய்ச்சி எடுத்துட்டு அப்புறம் விதையோட ஜூஸ் செஞ்சு மிளகுத்தூளும் எலுமிச்சம் சாரும் போட்டு நல்லா ஜூஸ் அடித்து குடிக்கலாம். கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லோம். அப்புறம் அதில் சீனி வேணும்னா கொஞ்சம் உங்களுக்கு போட்டுக்கலாம், சீனியும் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குளுமையாக இருக்கும். சூடாக இருக்கிற நேரம் அது நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லா குளுமையாக இருக்கும் குடித்தா. அதே மாதிரி கோழிக்கறி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக ஆக்கலாம், நல்லா இருக்கும். நல்ல உரப்பு கறிக்கு செகப்பு கறியை ஆக்கலாம். நல்லா மசாலாலாம் போட்டு பால் கறிக்கு ஆக்கலாம். சைனீஸ் மாதிரி எண்ணெய் போடலாம், மற்றது வதக்கலாம். நிறைய விதத்தில் இதுங்க அந்த காயை பயன்படுத்தலாம். உடம்புக்கு ரொம்ப குளுமையான காய் ஒன்று அது.